செமிஃபைனல் வந்து இப்படி நடந்ததை பார்த்தா இந்தியா இங்கிலாந்து மேட்ச் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது தெரியல. அதுவே வந்து இப்போ வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி இதுவரைக்கும் வந்து ஒரு அன்இம்ப்ரெசிவாக தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்தியா வந்து லாஸ்ட் கேம் ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆனால் இந்தியா டிட் நாட் ப்ளே டு தேர் ஃபுல் பொட்டென்ஷியல். மெனி பீப்புள் ஆர் நாட் இன் கன்சிஸ்டன்ட் ஃபார்ம், டாப் த்ரீ எஸ்பெஷலி. அதே மாதிரி இங்கிலாண்ட்லேயும் டாப் பேட்டர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ஃபார்மில் இல்லை. bowling ஃபார் இந்தியா வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் லார்ஜ்லி பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப். வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் திணறாரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் அவங்களும் வந்து சம்டைம்ஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த வெர்ஷன் டேர்ன் அப் ஆகும் என்னைக்கு அப்படிங்கிறது தெரியாது. அதே நேரத்தில் இங்கிலாந்து எடுத்துகிட்டால் அவங்களோட பேட்டிங் எக்ஸப்ட் ஹாரி ப்ரூக் இட் இஸ் நாட் அண்ட் வில் ஜாக்ஸ் இட் இஸ் நாட் கிளிக்கிங். கொஞ்சம் லேட் ஆர்டர் ஹிட்டிங் பை ரேஹான், அது வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள். அதே நேரத்தில் அவங்க போலர்ஸும் லார்ஜ்லி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஜாஃப்ரா ஆர்ச்சர் இஸ் வெரி ஃபெமிலியர் டு இந்தியா பேட்டர்ஸ். ஸோ அதே நேரத்தில் வந்து சாம் கரன் சம்டைம்ஸ் கேன் சர்ப்ரைஸ் இந்தியா. ஸோ வில் ஜாக்ஸ் பீயிங் அன் ஆஃப் ஸ்பின்னர், நமக்கு இந்தியாவோட லெஃப்ட் ஹேண்டர் ஹெவி லைனப். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா அப்படின்னா, லாஸ்ட் 10 மேட்சஸ் வந்து இங்கிலாந்து ஸ்ரீலங்காவில் விளாண்டுருக்காங்க. ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் தே ஆர் கம்மிங் டு இந்தியா ஆஃப்டர் அ லாங் கேப். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இந்த அட்வான்டேஜ் இஸ் வாட் இஸ் ரியலி கோயிங் டு கிவ் தம் எ பிக் எட்ஜ் அப்படிங்கிறது என்னோட வியூ. லெட்ஸ் see how it goes. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு ஐ ஆம் சேயிங் தட் மேபி இந்தியா ஹோல்ட் எ ஸ்லைட் எட்ஜ், மேபி இஃப் நாட் 55-45, அட்லீஸ்ட் ஐ வுட் சே 53-47 ஆர் 52-48 அந்த மாதிரி வந்து அவ்வளவாது வந்து. ஏன்னா எப்படினாலும் வந்து ஒரு இட்ஸ் அ நாக் அவுட் கேம். டெஃபினெட்லி டூ ஸ்ட்ராங் சைட்ஸ். இட்ஸ் நாட் தட் 60% இந்தியா 40% இங்கிலாந்துலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. பட் இந்தியா ஹாஸ் அன் எட்ஜ். லெட்ஸ் சி. ஹோப்ஃபுல்லி இந்தியா மேக்ஸ் இட் டு த ஃபைனல்ஸ். ஏன்னா இந்தியா ஃபைனலுக்கு வந்ததுன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் வில் பி வெரி எக்ஸைட்டிங். ஈவன் இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாண்ட்னா கூட இட் வில் பி அ ரிப்பீட் ஆஃப் எ லீக் மேட்ச். பட் ஐ திங்க் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட்னு வந்தால் தான் இட் வில் பி சம்திங் லைக் ஓகே தெர் இஸ் அ ஜஸ்டிஸ் ஃபார் த குரூப்பிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். எனிவே, கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம், யூ நெவர் நோ.